ஒரு ஸ்பெஷல் ஹல்வா, ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டோட ஒரு ஹல்வா ஒன்று பண்ணி காட்ட போகிறோம். வெல்கம் டு விஆர் வேர்ல்ட். நான் உங்கள் மில்லோஸ் வினோத். இன்றைக்கி நம்ம வீட் ஹல்வா வித் ரவா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. வீட் ரவா ஹல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. கோதுமை மாவு 1 கப், ரவா 3/4 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, ஏலக்காய் சிறிதளவு, கேஷ்யூ நட்ஸ் தேவையான அளவு, நெய் 1 கப் நாங்கள் நெய் எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இது குக் பண்ணி எடுக்கிறதுக்கு 2.5 கப் தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், வேறு எதுவுமே தேவைப்படாது. இப்போ நமக்கு என்னென்ன தேவை இருக்குது, இந்த டிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஹெவி பாட்டம் பேன் வச்சிடணும். அது மெயினாக ஹெவி பாட்டம் பேன் வேணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நெய் கொஞ்சம் நம்ம 1 கப் நெய், இப்போ 1 கப்பு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்தோன்னா 1 கப் நெய் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு 3/4 கப் நான் நெய்யை விட்டுற போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு 3/4 கப் நெய் விட்டுட்டு பேன் வச்சிடலாம். இப்போ நம்ம 3/4 கப், இப்போ இது வந்து 1 கப் நெய் நாங்கள் விட போகிறோம். அதில் வந்து 3/4 கப் நான் ஃபஸ்ட்டு விட்டுடுறேன். ஸோ அதை இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 3/4 கப் நெய் விட்டாச்சு. நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவு போட்டுடலாம். இது கூடயே இந்த 3/4 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இந்த நெய் கூட சேர்ந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அந்த 2.5 கப் தண்ணியை நம்ம இதில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து மெஷர் பண்ணோமோ இதே கப்பில் நம்ம 2.5 கப் தண்ணி விட போகிறோம். 1 2 2.5 கப் தண்ணி விட்டாச்சா. விட்டுட்டு இது நல்லா சூடாகணும். இது பேரலி கொதிக்கட்டும். இது கொஞ்சம் லைட்டாக ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம கோதுமையோட ஃப்ளேவர் வெளியில் வரணும், ரோஸ்ட் ஆகி ரவாவோட ஃப்ளேவர் வெளியில் வரணும். அந்த அளவு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்தீங்கன்னா ஒண்டி தான் உங்களுக்கு அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு இன்ஃபேக்ட் ஏலக்காவே தேவைப்படாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஏலக்காய் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம தண்ணி கொதிக்குது இல்லையா, ஒரு கொதி வந்தோன்னு நான் அதில் இந்த ஏலக்காவை போட்டுற போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லியாக இன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் கூட ரோஸ்ட் ஆகட்டும். ஃபுல்லாக சிம்மில் வச்சே தான் குக் பண்ணணும். மீன்வேல் என்ன பண்ணலாம், இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏலக்காவை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, இது பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்க. இந்த லைட் ப்ரௌன் ஷேடு வரணும். வந்துச்சுன்னா ரவை அண்ட் கோதுமை மாவு ரோஸ்ட்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரையை போட்டுடலாம். அந்த 1.5 கப் சர்க்கரைன்னு இல்லையா, இந்த 1.5 கப் இது இந்த டைம் போட போகிறோம். சர்க்கரையை நம்ம இந்த 1.5 கப் சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அந்த ரவை வந்து இது கூட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். அதை போட்ட எண்ணெயே தெரியாமல் இருக்கும். ஆனால் ரவை சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் ஸ்டார்ட் ஆகிடும். கேரமலைஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமாக அது வரைக்கும் ஸ்லோவாக குக் பண்ணிகிட்டே இருங்க. இதுவுமே மீடியம் டு லோ தான் ஃபயர் இருக்கணும், ஜாஸ்தி ஹை ஃபயரில் வச்சிடாதீங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்ததுன்னா இந்த அல்வாவை நீங்கள் குக் பண்ணிடலாங்க. நீங்கள் திருநெல்வேலி அல்வா சொல்கிறீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ரவையோட கொஞ்சம் கொஞ்சம் பைட்டிங், அது ரொம்ப டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ரவையோட அந்த பைட்டிங்கும்
அந்த அல்வாவோட டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். இது சூட சூட சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ள அந்த ரவையும் சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. கரைஞ்சு இது கேரமலைஸ் ஆகி ஒன்றா வரும். அது வரைக்கும் எடுக்கும். தயவுசெய்து கை ஒண்டி எடுத்துடாதீங்க. சிம்லேயே வச்சு வந்து யூ ஸ்டார்ட் குக்கிங். ஸ்டாப் பண்ணாமல் குக் பண்ணிட்டே இருங்க. தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. சுகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைம் என்ன பண்ணோம், இந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கேஷ்யூஸ் இருக்கு இல்லையா, கேஷ்யூஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மிச்சர் இந்த 1/4 கப் நெய் சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிட்டே இருங்க. அந்த டைம் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பாருங்கள் நல்லா டார்க்காக வரும். See to that ஃபயர் வந்து எப்போவுமே மீடியம் டு லோவில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கூட குக்காகி கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததுன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்து நிற்கும். எண்ணெய் எல்லாம் வெளியில் தள்ளும். எவ்வளோ நெய் எடுத்துருக்கோ அதெல்லாமே வெளியில் தள்ளி உங்களுக்கு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நிற்கும். இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் நெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை ரவா ஹல்வா ரெடி. அந்த ரவையோட டெக்ஸ்சர் முழுசாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது ஆறுற டைமாக இதுவும் சாஃப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கும் பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஒட்டாமல் வரும். நம்ம எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு பக்கா அல்வா கன்சிஸ்டன்சியில் சுவையான வீட் ரவா அல்வா எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஓகே, டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள் எங்களோட விஆர் வேர்ல்டில். ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, இப்போ தான் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக உங்கள் சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நிறைய வெர்சடைலான டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் விஆர் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த ஒரு சுவையான ஒரு எபிசோடில் சந்திப்போம். டில் தென் பை.